மாடு கன்று செல்வமும் மனைவி மைந்தர் மகிழவே, மாட மாளிகை புறத்தில் வாழுகின்ற நாளிலே ஓடி வந்து காலதூதர் சடுதியாக மோதவே, உடல் கிடந்து உயிர் கலன்ற உண்மை கண்டு முணர்கிலேன். நாடு, நகரம், மொழி, இனம் என அனைத்தையும் கடந்து இயற்கையோடு இயற்கையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். அப்படிப்பட்ட சித்தர்களில் ஒருவர்தான் சிவவாக்கியர். அவர் பாடிய பாடல்தான் இது. ஒருவர் கடுமையாக உழைத்து பொருள் சம்பாதிக்கின்றார். அதன் மூலம் மாட மாளிகையெல்லாம் கட்டி அவற்றின் மூலம் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கப் போவதாக அவர் நினைக்கின்றார். ஆனால் உண்மையில் அவரை விட அவர் குடும்பத்தார் தான் இந்த செல்வங்களை எல்லாம் அனுபவிக்கின்றனர். அவர் பொருள் ஈட்டுவதிலே தன் வாழ்நாளை கழித்து விடுகின்றார். அவர் மரணத்தின் வாயிலில் நிற்கும் போது யாருக்காக அவர் பொருள் ஈட்டினாரோ அந்த உறவுகள் ஒன்று கூட அவருடன் வரப்போவதில்லை. இந்த உண்மையை அவர் உணர வேண்டும் என்கின்றார் சிவவாக்கிய சித்தர். மனிதா, நம் உடலில் உயிராக ஈசன் இருக்கின்றார். அவர் ஒருவரே நிலையானவர், நிரந்தரமானவர், என்றும் நம்முடன் இருப்பவர் என்பதை உணர்ந்து கொள்.